தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களுக்கும், இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும், நடிகர் திரு காதல் சுகுமார் அவர்களுக்கும், திரு கில்டு முன்னாள் தலைவர் ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கும், சரி மன்னிச்சிருங்க, திரு இயக்குனர் லெனின் அவர்களுக்கும், திரு சரவணன் அவர்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காதல் ப்ராமிஸ் காதல் காலை முதல் வணக்கம். ப்ராமிஸ்குள்ளவே இருக்கேன் அந்த படத்திலேயே. ஓகே, அனைவருக்கும் நன்றி இந்த விழாக்கு வந்ததுக்காக. எனக்கு துணிச்சலையும் நம்பிக்கையும் கொடுத்த என் தந்தையையும் பாசத்தையும் பண்பையும் அளித்த என் தாய்க்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட சகோதரர்கள் அனைவருடைய உழைப்பாலையும் துணையாலையும் நான் இந்த படியை எடுத்து வச்சிருக்கேன். ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே நிறைய தடவை கேட்டிருப்போம். என் வாழ்க்கையில் என் சரிபாதியான என் மனைவி என்னை சரியாக புரிஞ்சு நல்லபடி எல்லா நேரங்களையும் எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. சொல்லணும்னா 2023 திரு இயக்குனர் அருணும் அவருடைய நண்பரும் கார்த்திக்கும் என்னை சந்திக்க வந்தாங்க வேலூரில். ஒரு சின்ன கேஃபேல பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். அவங்க இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் அப்படின்னு சொன்னாங்க. கதை நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க வந்துட்டு இது நீங்கள் தான் தயாரிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், அதுக்கு தான் இங்கே உங்ககிட்ட பேச வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது படம்னு யோசிக்கிற மாதிரி விஷயன்றதுனால நான் துணிச்சலாக அது உடனேன்னு சொல்லிடல. சரிங்க நான் யோசி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதங்கள் கடந்திருக்கும். அதுக்குள்ளே சரி என்னோட மனைவியோட நான் பேசினேன். இது மாதிரி அணுகியிருக்காங்க, எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இல்லைங்க நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ரொம்பவே சப்போர்ட்டாக உடனே நீங்கள் செய்யலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மனைவின்றது ரொம்பவே முக்கியமான பாத்திரம் வாழ்க்கையில். இந்த படமும் அந்த விஷயத்தை நிறைய தெரிவிக்கும். மற்றும் என் பெண், என்னோட குழந்தை பெண்ணு, அவள் என்னோட அம்மாவோட இன்னொரு பங்காக தான் நான் பார்க்குறேன். நம்ம எது பேசினாலும் எது செஞ்சாலும் அது சரியாக தவறான்னு ரொம்பவே கணிச்சிட்டு அவங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் தட்டி கேட்டுருவாங்க. ஒரு தைரியமான துணிச்சலானவங்க அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். திரு கோகுல கிருஷ்ணன் இந்த படத்தோட தயாரிப்பு மேற்பாளர். அவர் இங்கே வரல, அவர் சிறு வேலைக்கு காரணமாக he is not here actually, he is in வெள்ளூர் only. அவர் எப்படின்னாக்கா நீங்கள் எள்ளுன்னா எண்ணெய் நிற்பார், அது மாதிரி அவர். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா பார்த்துடலாம், செஞ்சிடலாம், அது மாதிரி இருப்பார். ஸோ நான் யோசிப்பேன், இந்த காலத்துலேயும் இது மாதிரி ஒரு துணிச்சலான ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு மனிதனை பார்க்குறது ரொம்பவே அபூர்வம். அவர் இந்த படத்தோடைய முழு வேலைகளையும் செட்டாக இருக்கட்டும், மற்ற நீங்கள் படத்தில் பார்க்க போகிற காட்சி அமைப்புகள் எல்லாமே அவர் முன்ன நின்று சுலபமாக செஞ்சு கொடுத்துருக்காரு. படக்குழுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடி செஞ்சுருக்காரு. அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சுஜன் அவர் இந்த படத்தோட இணை இயக்குனர். அவர் திரைக்கதை வசனம், காட்சி அமைப்பு படத்தோட ஆரம்பத்தில் இருந்தே தோழர் அருண்குமாரோட பயணிச்சிருக்காரு. அவர் படத்துலையும் நடிச்சிருக்காரு. ரொம்பவே இயல்பா நடிச்சிருப்பாரு. அவர் இந்த படத்தோட நிறைய இடத்துல ஆழமான காட்சி அமைப்புகள் இருக்குது. அதில் அவர் இவரோட நல்ல சப்போர்ட்டாக நடிச்சிருப்பாங்க. அவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஸ்ரீராம் அவர்கள் இந்த படத்தோட படத்தொகுப்பாளர். இவர் இந்த படத்தோட அனைத்து காட்சியையும் இயக்குனரோட
ஆரம்பத்திலேருந்தே பயணிச்சவர். அவர் நான் வந்து ஆகஸ்ட் 15, 24 வேலூரில் சந்தித்தேன் ஒரு கோயிலில். நாங்கள் வந்து அங்கே 24க்கே இந்த படத்தோட பூஜையை ஆரம்பித்தோம். அன்னைக்கு வந்து அவரை நான் பேசி சந்தித்தப்போ அவர் சொன்னது, நீங்கள் இந்த படத்தை செய்யுங்க, நம்ம நல்லா பண்ணலாம், நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கையை அவர் கடைப்பிடிச்சிருக்காரு. அவருக்காக நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அகிலேஷ், திரு அகிலேஷ் துணை ஒளிப்பதிவாளர். இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வினோத்குமார். அவங்க வேற வேலையா இருக்கிறதுனால அவர் வர முடியல. துணை ஒளிப்பதிவாளர் வந்திருக்காரு இங்க. அவரு இந்த படத்துலையும் அவரும் வந்து எல்லா காட்சி அமைப்புகளும் நல்லபடி வர மாதிரியும், அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கணும், ஆங்கிள் எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து அவர் அமைச்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா செஞ்சிருக்காரு இந்த படத்துல. இந்த படத்துல நிறையவே வந்து சிங்கிள் ஷாட்ஸாவே இருக்கும், அதெல்லாம் நல்லபடி அமைச்சிருக்காங்க. கடைசியா நிறைய பேட்ச் ஒர்க்கும் கொஞ்சம் இருந்தது, ஏன்னா சில வேலைகள் தள்ளி போயும் அது மாதிரி ஆனது. அந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் இவர் செஞ்சிருக்காரு. இவர் ஒளிப்பதிவாருன்னு சொல்றதை விட நிறைய வேலைகள் அதையும் தாண்டி இயக்குனருக்கும் டீமுக்கும் சப்போர்ட்டா இருந்திருக்காரு. அதுக்கு அவருக்கு நான் ரொம்பவே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரு மணி, அவர் வந்து டெக்னிக்கல் லைப்ரரின்னு சொல்லலாம். அவர் அந்த அளவுக்கு ரொம்பவே டெக்னிக்கலா அறிவு உள்ளவர். அவர் இந்த படத்தோட டிஐ செஞ்சிருக்காரு. அவர் ரா ஃபுட்டேஜ் நம்ம அந்த படத்தை கொடுத்தப்போ எப்படி வரும்ன்ற அளவுக்கு எல்லா விஷயமும் அவர் எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை, நாளைக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டே இருப்பார். எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்பவே எங்களை வந்து முடிஞ்சிரும் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. இப்போ நீங்க இந்த பார்த்த காட்சி அமைப்பு அதிலே தெரிஞ்சிருக்கும். ஒரு இயற்கையா இருக்கிற விஷயத்த நமக்கு கண்ணு முன்னாடி ரொம்பவே இயற்கையா காட்டியிருப்பாரு. அந்த தத்ரூபம் இருக்கு அதுல. அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோட உழைப்பு எல்லாமே ரொம்ப நன்றி. திரு அருண்குமார் ராஜேந்திரன், உதவி இயக்குனர். அவர் படத்தோட காட்சி அமைப்பு தேவையான பிறப்பு எல்லா வேலையும் அவர் முன்னாடி செஞ்சிருக்காரு. சீன் எப்படி வரணும், அந்த சீனுக்கு யார் எந்த ஆங்கிள் நிற்கணும், அதெல்லாம் அவர் பார்த்துருக்காரு. ரொம்ப உழைப்பாளர். அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நதியா, செல்வி நதியா, அவங்க லீட் ஆர்டிஸ்ட், இந்த படத்தோட ஹீரோயின். அவங்களும் வேற படத்தோட பணியாக இருக்கிறதுனால அவங்க இங்கே வர முடியல. அவங்க ரொம்பவே யதார்த்தமாக எந்த காட்சியில் எந்த அளவுக்கு முகபாவனை இருக்கணும், எந்த அளவுக்கு பேசணும், எந்த நெளிவு சுழிவோடு இருக்கணும், அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படத்துலையும் பார்த்துருப்பீங்க, பாட்டுலையும் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ஹோம்லி லுக்கு, நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பெண் இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த லுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க டேக் ஆக்ஷன் சொன்னாவே, ஸ்க்ரீன் முன்னாடி வந்தாவே நல்லா அமைச்சிருப்பாங்க. அவங்களோட உழைப்புக்கும் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரு வினோத், அவர் ஒளிப்பதிவாளர். அவரை பற்றியும் நான் சொல்லிடுறேன். அவர் இங்கே இல்லை. அவர் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எந்த ஷார்ட்ஸ் எப்படி இருக்கணும், திரு அருண் கூட பேசிட்டு எல்லாத்தையும் கலந்துரையாடி செய்வார். ரொம்பவே சப்போர்ட்டானவர், திறமையானவர். அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தோட இன்னைக்கு இந்த விழாவோட கதாநாயகன் திரு தீபன், சரவண தீபன். அவரு பாட்டு, பின்னணி, இசை எல்லாமே வந்து ரொம்பவே தத்ரூபமா அந்த காட்சிக்கு எப்படி இருக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியுன்றத விட அவர் வந்து ரொம்பவே ஆக்கப்பூர்வமா செஞ்சிருக்காரு. உங்களுக்கு இன்னைக்கு அது முன்னாடியும் தெரிஞ்சிருக்கும். 2024 நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஷூட் எடுத்தப்போ பூஜை பண்ணிட்டு அவர் வந்து நீ பார்க்கும் பார்வை பாட்டு காரில் போட்டு காட்டினாரு. அன்னைக்கு கேட்ட பாட்டும் இன்னைக்கு கேட்ட பாட்டும் ரொம்பவே மாறுபட்டிருக்கும். ஆனால் அந்த டோன், அந்த இசை எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதை இன்னும் மெருகேற்றி இன்னைக்கு
உங்கள் முன்னாடி இந்த பாட்டு வந்திருக்கிறதுக்கு காரணம் அவரோட உழைப்பும் அவரோட விடாமுயற்சியும். முக்கியமாக பகல் பார்க்காம வேலை பண்ணிகிட்டே இருப்பார். இந்த சின்ன வயசில் எப்படி இவ்வளோ ஒரு திறமை ரொம்ப வியப்பாக இருக்குது. நீங்கள் இன்னும் நல்லா மென்மேலும் உயரணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு. திரு பாலா அவர்கள் பாடலாசிரியர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அனைத்து பாடலுமே தமிழில் தான் இருக்கும். நாங்கள் முழு அளவு படம் முழுக்கவுமே தமிழில் இருக்கிற காட்சி அமைப்பை தான் வச்சுருக்கோம். நீங்கள் ப்ராமிஸ்ன்னு ஒரு படம் டைட்டில்னு யோசிக்கிறீங்கன்றதுக்காகன்னு சொல்கிறதும் சரி, நாங்கள் நம்ம டீம் எல்லாமே குழுவுமே ஒரு கலாச்சாரத்தை பயன்படுத்தலாம், மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு வீட்டில் வந்துட்டோம். ஸோ ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு ஆங்கிலம்னு நினைச்சிடாதீங்க, படம் முழுக்க தமிழ் தான் இருக்கும். அதே மாதிரி திரு பாலா அவர் எல்லா பாட்டையும் ரொம்பவே அழகாக தத்ரூபமாக எழுதியிருக்காரு. ஒரு ஆங்கிலமாக கொஞ்சம் சேர்ந்த பாட்டு அது, அதான சாங் தேவையானதுனால அது கொஞ்சம் இங்கிலீஷ் இருக்கு. அதில் அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி அகிலா அவங்க இந்த படத்தோட நடன காட்சிகள், நடன பயிற்சி அளிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட பாட்டு எப்படி அமைக்கணும், சரி ஓகே, சிச்சுவேஷன்ஸ் எப்படி, சீன்ஸ் எப்படி, கிராமம் அது மாதிரி எல்லாம் சொன்னப்போ மைல்டாக தான் இருக்கணும், டான்ஸ் ரொம்ப ஹெவி எல்லாம் வேணாம் அப்படின்னு அவங்களே புரிஞ்சுட்டு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நடன குழு, அதாவது ஹீரோ ஹீரோயினுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பயிற்சி அளித்தாங்க. ஆனால் அவங்ககிட்ட என்னன்னாக்கா அந்த அவுட்புட் வர வரைக்கும் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அது மாதிரி அவங்க டே நைட்டு 12 மணி அப்போ கூட வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சாதான் அப்போ தான் ஒத்துப்பாங்க ஓகேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு உழைப்பாளி அவங்க. படத்துலையும் அளவாக தான் இருக்கும், டான்ஸ் ரொம்பவே அதிகமாகலாம் இருக்காது, செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வி தான்யா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவங்க இந்த படத்தில் வரவு செலவு அனைத்தையுமே மேற்கொண்டிருக்காங்க. சில சமயங்களில் வந்து படத்தோட பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாகவே போன மாதிரி இருந்தது. அவங்க எனக்கே படம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி ஆச்சு. நான் அப்புறம் இல்லைங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை, அது வந்து கொஞ்சம் நாள் தள்ளி போச்சுன்னா காஸ்ட்டும் ஏறும், அது மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பணம் கொடுத்தா தான் நான் படம் எடுக்க முடியும் அப்படின்ட்டு செஞ்சது. அவங்க இந்த வயசுல இந்த அளவுக்கு அறிவாக இருக்காங்க, கடமை உணர்ச்சியோடு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துகிறேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேவியில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் நடத்திட்டுருக்கேன். இன்னோவேஷன் அண்டு டிசைன்ஸ் அந்த ஃபீல்டு இருக்கேன். இப்போது இது மாதிரி இருந்துட்டு எப்படி ப்ரொடக்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அது கேள்வியாகவும் இருக்கலாம். என்னோட பையன் ராஜமாணிக்கம், அவர் எப்படின்னாக்கா நீங்கள் கேட்குற வரைக்கும் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். இந்த காலத்து குழந்தைங்க ஜென் அல்ஃபாங்களா, ஸோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் கவனிக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க, அது மாதிரி. ஸோ இயக்குனர் வந்து அதே மாதிரி தான். என்னோட கவனம் எந்த அளவுக்கு இந்த படத்து மேலே ஆர்வமாக வரணுமோ, நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னாலும் அவர் நல்லபடி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார், அது மாதிரி அவர். ஸோ இந்த படத்தில் இன்னைக்கு முன்னாடி உங்கள் மேடையில் நான் நின்று இருக்கேன். சிறப்பினர்கள் அனைவருக்கும் மீடியா முன்னாடி நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் அருண்குமார் சேகரன். அவர் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை, அதே போல் நான் அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான் இதுக்கு காரணம். அதையும் தாண்டி அவரை நம்பி அவர் கிராமத்துலேயும் அந்த குழுவும் பட டீம் அனைவருமே நம்பிக்கையாக செயல்பட்டுருக்காங்க. அதே முழு மனசோட நம்ம இந்த படத்தையும் எடுத்திருக்கோம்.
அதுக்காக அவர் இன்னும் நல்லா மென்மேலும் உயரணும், நல்ல படம் செய்யணும் வாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சாரி எல்லா டீம் பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்தில் நடித்த ராஜ்குமார், பிரதாப், அமரீஷ் மற்றும் வேலை செஞ்ச வீரா, சுரேந்தர், அஜய், சந்தோஷ், ஹீரோ, ஹீரோயின் மற்றும் இசையமைப்பாளரோட பணியாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், பிளேபேக் சிங்கர்ஸ்க்கும், டப்பிங் அளித்த அனைவருக்கும், படத்துக்கு நேராகவும் மறைமுகமாகவும் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் உங்கள் முன்னாடி ஒரு பரீட்சை மாதிரி தான் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். நாங்கள் எப்படி இந்த படத்தை நல்லபடி எடுத்திருக்கோமோ அதே நம்பிக்கையோட உங்கள் தீர்வுக்காகவும் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். படத்தை பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் வரும். ஏபி இன்டர்நேஷ்னல் அவங்க தான் ஆடியோ செய்கிறாங்க. அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதை பாருங்கள், பாட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த இந்த மேடைக்கும் அனைவருக்கும் நன்றி. உதயகுமார் வரல, அதுக்கு இன்னும் வந்துட்டியான்ட்டு. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கொஞ்சம் சுத்தமாக பேசிக்கிறோம். ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு வரும், இப்போ ரோலிங் ரேட்மா போயிட்டு இருக்கு. அப்படியே அவங்களோட ஃபங்க்ஷன், அவங்க நிறையா வேலை, நீங்கள் தான் பேசணும். நாங்கள் எப்பவும் அதிகம் பேசுகிறவங்க தான். ப்ராமிஸ். ஆமாம், சில இங்கிலீஷ் வார்த்தை வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் வார்த்தை தெரியாது. அது தமிழ் வார்த்தை மாதிரியே நம்மளுக்கு ஒரு புழக்கத்தில் இருக்கிறதுனால ப்ராமிஸுங்கிறது தமிழ் வார்த்தை மாதிரி ஆகி போச்சு. நல்ல டைட்டில் ப்ராமிஸுங்கிறது நல்ல வார்த்தை, நல்ல டைட்டில். முன்னெல்லாம் நாங்களும் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இந்த சத்தியம்ங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். அது எதாவது பேசும்போது அவங்களுக்கு பேசுறது பொய்ன்னு தெரிஞ்சா நீ சொல்ற உண்மையாக சொல்லும்போம். அது சாங்க சொல்லிடுவோம். சத்தியம் சொல்லு, சத்தியம் சொல்லுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிரும். அந்த வார்த்தைக்கு ஒரு பயம் இருக்கும். சத்தியம் பண்ணி சொல்லும் போது கொஞ்சம் தயக்கம், பயம். ஏன்னா நம்ம பொய்யுங்கும் போது சத்தியம் பண்ணுறது வராது. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு காலத்தில் பயம் இருந்துச்சு சத்தியம்னா. அப்போ சொல்லுவாங்க, அவனுக்கு சத்தியம்னா சக்கரை பொங்கலும்பாங்க. இந்த பொய்யா சொல்லுவாங்க. இல்லை, எல்லாம் சத்தியம் சொல்லுவாங்க. அம்மாவோட சத்தியம், குழந்தைங்க சத்தியம்பாங்க, பொய் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க அவனுக்கு சத்தியம்னா அவன் சக்கரை பொங்கல்பாங்க. சத்தியங்கிறது ஆமாம். படிக்கிற காலத்தில் உங்களுக்கு அவருக்கு யாருக்கும் தேட்டர் மட்டும் ஞாபகத்துக்கு இருக்குது. சத்தியம் தேட்டர் மட்டும் ஞாபகத்துக்கு வருது. எங்களுக்கு வாழ்க்கை ஞாபகம் வருது, அவருக்கு தேட்டர் ஞாபகம் வருது. படிக்கிறதுல டக்கு புக்கு வைப்பாங்க. புக்கு வச்சு புக்கு மேலே அடித்து சொல்லுவாங்க. டக்கு பாய்க்கணும். எங்கள் புக்கில் சத்தியம் பண்ணால் படிப்பு வராமல் போயிருமோ அப்படின்னு பயம் இருக்கும். நம்ம திடீர் குழந்தை சத்தியம் பாங்க. புதுசு பொசிஷன் தெரிஞ்சால் கொண்டாடி ஃபஸ்ட்டு வேலை குழந்தை சத்தியம் பண்ண குழந்தை மேலே ஒத்துக்குவான். சொன்னது பொய் தான் ஒத்துக்குவான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் சத்தியம். இன்னைக்கு வந்து சத்தியத்துக்கு யாரும் பயப்படலை இன்னைக்கு. அதனால இன்னைக்கு நிறைய வன்முறைகள், கற்பழிப்புகள், எங்கே செய்தி பார்த்தாலும் ரொம்ப நாடு ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. சில வீடியோலாம் பார்க்க முடியாத அளவுக்குலாம் வன்முறைகள் அப்படி இருக்கு. அதுக்கு சத்தியம் வந்து கொஞ்சம் கம்மியாக போச்சு இன்னைக்கு. அதை டைட்டிலாக வச்ச நம்ம இயக்குனர் அருண்குமார் சேரனுக்கு நன்றி சார். கரெக்டாக சொன்னேன்? ஆமாம்மா, சத்தியம். இது வேற சத்தியம் சொல்லிட்டு ரொம்ப இருக்கும். ஆமாம், அவரே கதாநாயகன். ஆமாம், கதைக்கு ஏற்ற நாயகன். வழக்கம் போல் கதாநாயகி வரல. அது வந்து ராஜன் சார் டிபார்ட்மெண்ட்டு, அவர் பேசுவார் அதை பற்றி. கதாநாயகி வரல. நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நான் சரியாக படம் ஆரம்பிக்கும் போது கதாநாயகிட்ட ஒரு சத்தியம் வாங்கணும்.
நான் ஆடியோ லஞ்சுக்கு வருவேன், எல்லா ப்ரொமோஷனுக்கு வருவேன், இது இந்த படத்தின் மேல் சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு தான் ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் படத்தை ஆரம்பிக்கும் போல இருக்கு. இந்த ஆடியோ லஞ்சில் பாடல் இன்னும் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நிறைய ஆடியோ லஞ்ச் வந்திருக்கோம். 3 பாடலுமே நம்மளை ஈர்த்தது. ஏதோ பாட்டு பார்க்கணும் இல்லாமல் டியூனும் சரி வரிகளும் சரி கவிஞர் பாலா அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு தமிழ் ஆளுமை இருந்துச்சு. நல்லா பண்ணிக்கிறார். நிறைய வரிகள் இளமை பொல்லாதது நிறைய வரிகளை நல்ல சில வார்த்தைலாம் போட்டுருந்தீங்க சார். நன்றி சார். ஆமாம், அந்த உடைந்து போனேன் நான் அந்த அது உண்மையிலேயே கொஞ்சம் பார்க்க பார்க்க நமக்குள்ள ஒரு இறுக்கம் வருது. எப்பவுமே இசைங்கிறது சிலது நம்ம ரசிக்கிறதுக்கும் நம்ம ஆடுறதுக்கும் ஜாலியாக இருக்கும் பயன்படும். சில இசை தான் நம்ம இதயத்துக்கும் அதுக்கும் ஒரு பாலத்தை அமைக்கும். இந்த 3 பாடலுமே இதயத்துக்கும் இசைக்கும் ஒரு பாலம் அமைச்சு. சரவணன் தீபன் அவர்கள் உண்மையிலே மிகச்சிறந்த இசையமைப்பாளர் சார். அது மாதிரி விஷுவல் அந்த 3ஆவது சாங்கு கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள், நல்ல ஒளிப்பு செஞ்சிருந்தாரு. கதை இருக்குங்கிறது தெரியுது. படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது சில கதை இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்கு படுது. ஏன்னா அங்கங்கே லவர் தலையில சத்தியம் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் எங்கே அதிகம் சத்தியம் பண்றானோ அங்கே உஷாராயிடணும். ரொம்ப ரேரா சரியான இடத்துல சத்தியம் பண்ணாதான் அது சரியா இருக்கும். அப்பப்போ நான் சத்தியம் சொல்றேன்னா நான் சத்தியம் ஒரு நாளைக்கு 10 சத்தியம் பண்ணுவாங்க. அவன்கிட்ட கொஞ்சம் டேஞ்சராக இருக்கணும். இப்போ ஆமாம், இந்த தெருவில் எத்தனை சத்தியம் பண்ணான்னு தெரியல. ஆனால் அப்பப்போ காயலி தலையில் சத்தியம் பண்ணுறாரு. அப்பயே அதில் கதை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. முந்தான முடிச்சில் இன்ட்ரோல் பேஸ்மெண்ட் பாக்கியராஜ் மேலே ஊர்வசி பள்ளி சுமத்துருவாங்க. கடைசி பாக்கிய சொல்லுவார், குழந்தைய போட்டு இதை தாண்டும் பாரு, தாண்டிடுவாங்க. பொய் சத்தியம் தான் தாண்டிடுவாங்க. அங்கேயே கதை ஆரம்பிக்கும். அது மாதிரி இவர் கதனாய் தலையில் கை வச்சுட்டாரு, கதை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சத்திய சோதனைங்கிறது அப்புறம் வரும். செகண்ட் ஆஃப் சத்திய சோதனை நினைக்கிறேன். ஓகே. சிறிய படம் அப்படின்னாலே கண்டென்ட் தான். சிறிய படங்கிறது பெரிய ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டாங்க, பெரிய ஹீரோ இருக்க மாட்டாங்க, பெரிய கேமராமேன் இருக்க மாட்டாங்க, பெரிய பட்ஜெட்லாம் இருக்காது. சிறிய கதையில் கண்டென்ட் இருக்கும், நல்ல கதை இருக்கும். நல்ல கதை, வித்தியாசமான கதை இருந்தால் தான் அது சிறந்த படம். கமர்ஷியல் படம் வேற, சிறந்த படம் வேற, நல்ல கருத்துள்ள சமூகத்துக்கு தேவையான படங்கள் வேற. வாழ்க்கைக்கு தேவையான கதைங்கிறது சில படங்கள், சமூகத்துக்கு தேவையான கதைங்கிறது சில படங்கள். இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராமிஸ் திரைப்படம் வாழ்க்கைக்கு தேவையான கதைன்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? நாங்கள் சும்மா 3 வருஷம் ட்ரெயினில் பார்த்துட்டு நாங்களே கொஞ்சம் முடிவு பண்ணிக்குவோம். அது மேக்ஸிமம் அது கரெக்டாக தான் இருக்கும். அதில் இப்போ சமீபத்தில் ஒரு 10 சின்ன படம்ல 2 படம் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. சில சின்ன சின்ன படங்கள் அப்புறம் சின்ன படங்கள் பார்க்குற அந்த மோகத்தையும் வேகத்தையும் குறைச்சிருது. ஆடியன்ஸ் பயப்படுறாங்க. சிலர் ஆசைக்கு படம் பண்ணிடுறாங்க. ஏதோ படம் பண்ணணும், நம்மளுக்கு பிடிச்சிரு, நம்மளுக்கு ஹீரோ, அது பண்ணி ஒரு அனுபவம் இல்லாது, தொழில் தெரியல, அனுபவம் இல்லை, இதில் பண்ணி பண்ணுறதுனால சின்ன சின்ன படங்களுக்கு மக்கள் பயப்படுறாங்க. இந்த படம் ப்ராமிஸ் அந்த நம்பிக்கை கொடுக்குது. சிறிய படம் வந்தாலும் இது நல்ல ஒரு படமாக இருக்கிற நம்பிக்கை கொடுக்குது. நல்ல கண்டென்ட். சில லைன் சொன்னார், அதை நம்ம கதை ஓப்பன் பண்ணிடக்கூடாது, அப்புறம் ஏன்டா அப்புறம் பேச கூட்டணும்னு ஒரு டயர்ட் ஃபீல் பண்ணிடுவார். அந்த கண்டென்ட் நல்லா இருக்கு, தேவையான கண்டென்ட் தான். ஆமாம், மனைவிமார்கள் ஈஸியாக புருஷனை நம்பிடுவாங்க, அது காலம் நம்பிடுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வர வினைகள்லாம் அப்புறம் வேற விஷயம். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். நேவிலேருந்து வந்திருக்காரு ப்ரொடியூசரு. லென்த் அடிச்சார்ல, அடிச்சாருவாங்க. ஆமாம், மிஷின் கண் மாதிரி. வாழ்த்துக்கள் சார். நாகராஜன் சார், வாழ்த்துக்கள்.
இப்போ பாருங்க, இப்போ சின்ன படங்கள் வருது. இன்னைக்கு வந்து ரீரிலீஸுக்கு உள்ள அந்த ஒரு வரவேற்பு இன்னைக்கு ஸ்டேட் ரிலீஸ்லுக்கு படங்களுக்கு இல்லை. மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கும். படையப்பா வந்துச்சு, பெரிய ஹிட்டு. அது கூட வந்து சின்ன இப்போ இந்த படங்கள் எதுவும் கலெக்ஷன் ஆக மாட்டேங்குது. இப்போ மங்காத்தா இன்னும் 4 நாளைக்கு ஃபுல் ஆயிடுச்சு தேட்டலாம். அதோட இந்த படங்கள் திணறுது. திணறுனா இப்போ திரௌபதி 2 மங்காத்தா கூட அது வந்துச்சு. இப்போ அவர் இயக்குனர் மோகன்ஜி அவர் தைரியத்தை பாராட்டணும் சார். மோகன்ஜி தைரியத்தை. ஒரு மனுஷன் படம் சரியான வசூல் இல்லைங்கிறது 3 சொல்றாரு சார். இருந்தாலும் ஓப்பன் வீடியோவில் யாருக்கு தைரியம் வரும்? எல்லாருமே ஃப்ளாப் ஆன படத்துக்கு ஒரு 2வது நாளே வெற்றியில் கொண்டாடிருக்காங்க. படம் கலெக்ஷன் ஆகல, ஆனால் சக்சஸ் மீட்டிங். ஆனால் ஒரு மோகன்ஜிங்கிற ஒரு இயக்குனர் உண்மையை நான் பாராட்டுறேன். மங்காத்தாவோட விட்டு தப்பு. மங்காத்தாக்குள்ள வரவேற்பு என் படத்துக்கு இல்லை, அங்கேயும் ஓப்பனிங் வந்து என் படத்துக்கு இல்லைன்னு ஒரு மனுஷன் 3வது நாள் வந்து பேட்டி கொடுக்குறான்னா உண்மையிலே ஒரு தைரியமான இயக்குனர் அவர். பொய்யா வந்து என் படம் வெற்றி ஒரு 2 நாள் இவ்வளவு வசூல், 3 நாள் அந்த வசூல் சொல்லாம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஆனால் படம் நல்ல டாக் இருக்கு. பார்த்தவங்க சொல்றாங்க நல்லா இருக்குங்கிறாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்ல பிரமாணம் எடுத்திருக்காங்க, எல்லாம் பாராட்டெல்லாம் இருக்கு. என்னன்னா நம்மளுக்கு மக்கள் வந்து இந்த சிறிய படங்கள் பார்க்க பயப்படுற சொல்லலாம். அந்த பயம் வந்து அங்கே போகாம ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச படம் மங்காத்தா வரும்போது அதுக்கு போயிடறாங்க. அப்ப சிறிய படங்கள் பார்க்குற பயத்தை நம்ம தமிழ் திரையுலகம் கொடுத்துருக்கு. அது கொடுத்தனாலதான் தயங்குறாங்க. இது தொடர்ந்து நிறைய படங்கள் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, ரஜினி சார் படமே அடுத்து எஜமான், மன்னன் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் விஜய் சார் படம் தெரி இது மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கு. நிறைய படங்கள் ரீரிலீஸுக்கு இப்ப ரெடி ஆயிட்டாங்க. இது இப்ப ஸ்ட்ரெயிட் ஆஃப் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆபத்தை உண்டாக்கும். அப்ப இங்கேயும் ப்ரொடியூசர்ஸ்லாம் ராஜன் சார் ப்ரொடியூசரை பத்தி பேசிட்டே இருப்பாரு. உஷாரா இருங்கயா, சரியா இருங்கயா, கரெக்டா இருங்கயா அப்படின்ட்டு. ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டமைப்பு வேணும். இப்போ ரீரிலீஸ் வரும்போது இந்த சின்ன படங்கள் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வரணும். ஏன்னா நம்ம பாதிப்பு நம்ம தான். இதுக்கு மங்காத்தாவை ஓடாலும் பாதிப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஓடி பல கோடி வசூலான படம் அது. ஆனா இப்போ ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு படம் அதோட மோதி சரியா போலிங்கும் போது இது வாழ்க்கை பிரச்சனை. அது ஓடினாலும் பிரச்சனை இல்லை, ஓடலாம் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே வெற்றி படம் தானே. படையப்பா வந்து ஓடினாத்தான் ரஜினி மார்க்கெட்டா? மங்காத்தப்ப ஓடினாத்தான் அஜித்துக்கு மார்க்கெட்டா? அது ஒரு ஃபேண்டசி. ரீரிலீஸ்ங்கிறது ஃபேண்டசி, ஸ்ட்ரெயிட் ரிலீஸ்ங்கிறது வாழ்க்கை, வாழ்வாதாரம். அப்போ ஃபேண்டசி படம் ரிலீஸ் ஆகும்போது வாழ்வாதாரம் படம் அடிபடுது. இன்னைக்கு திரௌபதி 2ங்கிறது இன்னைக்கு மங்காத்தோட ரிலீஸ் ஆகி அது வசூல் தள்ளாடுது. இதெல்லாம் பிடிச்சிட்டு கவனிக்கணும். நம்ம நாட்டுக்கு அப்படியே வெளியே வந்து அன்னைக்கே அடிச்சு நம்ம ஓச்சு போறோம் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர். இது நிறைய படம் வரப்போகுது. அதான் சொல்றேன். நிறைய படங்கள், ரஜினி படம் நிறையா இருக்கு, விஜய் படம் நிறையா இருக்கு, அடுத்து அஜித் படம் நிறையா ஆரம்பிச்சிருக்காங்க. உன்ன இருந்தால அது ஒன்று ரெடியா இருக்கு, போயிட்டு இருக்கு. அது ஒன்று. இன்னொன்று, நம்ம சினிமாவில் இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒன்று, ஜனநாயகன். யாரும் வந்து கவலைப்படுற தெரியல. அதை பற்றி சென்சார் பிரச்சனையில் ஒரு படம் சென்சார் பிரச்சனையில் இத்தனை நாள் இழுத்தடிக்குங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஏன் இது சென்சார் காரணமா, சிலர் மத்திய அரசு காரணமா, பிஜேபி காரணமா? எல்லாம் விடுங்க சார். ஒரு படம் சார், சென்சார் ஒரு படைப்புங்கிறது சில சென்சார் வன்முறை குறைப்பாங்க, ஆபாசம் அதிகம் ஆபாசத்தை குறைப்பாங்க, இல்லை கூடுதலாக இருந்தால் ஏசிபிடி கொடுத்துருவாங்க, ரிலீஸ் பண்ணிக்கோ. ஆனால் ஏசிபிடி தான்பாங்க. இவ்வளோதானே சார் மேட்ரு, இவ்வளோதானே மேட்ரு. அதில் நீங்கள் கட் பண்ண சொல்லி அவன் கட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிடிவாதம் இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். என்ன சொன்னீங்க? வெளிப்பட கோர்ட்டு படக்கும் வெளிப்படைத்தன்மை வேணும். அதுவும் இல்லை இங்கே. இப்போ நான் ஒரு இயக்குனர், ஆனால் சினிமாக்காரன் நான் பேசும்போது ஒரு திரைப்படம் ஏன் ஒரு சென்சாருக்கு போய் ஏன் அத்தனை நாள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு? நான் ஒன்று சொல்கிறேன், மத்திய அரசுக்கும் சொல்கிறேன், சென்சாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஆண்டில் தமிழ் திரையுலகில் மட்டும் ஒரு ஆண்டில்
1000 கோடிக்கு மேலாக எங்க சினிமா வரி பணம் உங்களுக்கு வருது. டிக்கெட்ல மட்டும் சொல்றாங்க, டிக்கெட்ல மட்டுமே உங்களுக்கு 1000 கோடிக்கு மேல வருது. அதுபோக நடிகர்கள் இங்க 200 கோடி வாங்குறாங்க, 250 கோடி வாங்குறாங்க, 100 கோடி வாங்குறாங்க, 50 கோடி வாங்குறாங்க. இவங்க கட்ட டாக்ஸ் இருக்குல்ல, 200 கோடிக்குனா கண்டிப்பா அவங்க 20 கோடியாவது கட்டி ஆகணும். இவங்க கட்ட நடிகைகள் டைரக்டர்கள் இவங்க கட்ட டாக்ஸும் 1000 கோடிக்கு மேல உங்களுக்கு வருது, கூட வரும். சொல்றேன். அப்போ எங்க திரையுலகை பொறுத்த வரைக்கும் வருஷத்துல உங்களுக்கு 1000கணக்கான கோடி வரி பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருது. அந்த பணத்துல தான் சென்சார் ஆபீசருக்கும், சென்சார் உறுப்பினர்களுக்கும், சென்சார் அமைப்புக்கும் சம்பளம் தராங்க. எங்க பணம்? அதை நீங்க மனசுல வைக்கணும் சார், ப்ளீஸ். ஒரு படத்தை இந்த அளவுக்கு நீங்க ஒரு பண்ணக்கூடாது. உடனடி தீர்வு வேணும். என்ன பிரச்சனை? வெளிப்படுத்தணும் வேணும்ல. ஒரு திரைப்படத்தை ஏன் இவ்வளவு ஒரு மாசம் கூட முடிவு வரணும்? என்ன மத்திய அரசும் சிந்திக்கணும், சென்சாரும் தயவுசெய்து சிந்திங்க. ஒரு படத்தை ஒரு சென்சாருங்கிறது நீங்க உங்க தணிக்கைக்குள்ளதான். சிலதை தனிச்சு விட்டுருங்க, கட் பண்ணி தூக்குங்க, இது வேணாம், இதான் மேட்ரு, அதை சொல்லிட்டு முடிவுக்கு வர முடியானே. இது என்னன்னா நம்ம ஜனநாயக படத்துக்கு தான், விஜய் படத்துக்கு தான் அப்படின்ட்டு மற்றவங்க சும்மா இருக்கக்கூடாது. நாளைக்கு நமக்கும் வரும் நாளைக்கு. அப்போ இதுக்கு கொஞ்சம் குரல் கொடுத்து இது பண்ணணும். தயவுசெய்து ஜனநாயகன் கோர்ட்டுக்கு போயிடுச்சு சார். கோர்ட்டு போனால் வெளிப்படுத்தணும் வேணும்ல. எதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க? அப்போ நாங்கள் எந்த கட் பண்ண சொன்னால் கட் பண்ணல, ஏதோ ஒரு வரணும்ல. மர்மமாகவே இருக்கக்கூடாது. ஜனநாயகம் விரைவில் தணிக்கை செய்து படம் வெளிவர வேண்டும். அதுக்கு நாங்களும் காத்திருக்கோம். நன்றி, வணக்கம். உறவுகளுக்கு என்னுடைய இனிய மதிய வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது. 25 வருஷம் தரம் கலந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கிடுக்குன்னு இருக்குது. 25 வருஷம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, 25 வருஷமா சினிமா இருக்கிறதே பெரிய சாதனை தான் முதல்ல, இப்ப இருக்கிற டிஜிட்டல் யுகத்துல. ஸோ மேடையில் இருக்கும் எனது தந்தையை போன்ற ராஜ்னா ஐயா அவர்களுக்கும், எனது முதல் படத்திலேயே நான் சேர்ந்து ஒர்க் பண்ண கலகலப்பில் ஜாகுவர்தங்க மாஸ்டர் அவர்களுக்கும், நண்பன் லெனின் அவர்களுக்கும், படக்குழுவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ப்ராமிஸ் அவங்க சொன்னாங்க ஆரம்பிக்கும் போதே, மேடம், அதாவது தமிழ்நாட்டில் சில வார்த்தைகளை தடை பண்ணிட்டா தமிழ்நாடே சம்பிச்சிடும். அதில் இந்த மாதிரி ப்ராமிஸ் வார்த்தை மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்குது, சூப்பர். இந்த வார்த்தையை நீங்கள் தடை பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிடும். அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. அப்படி ஒரு கேப்ஷனா நல்ல ஒரு அருமையான ஒரு டைட்டில் ப்ராமிஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதை பேரரசன் சார் அந்த டைட்டிலுக்கு இருக்க வலிமையை பற்றி பேசினாரு. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு படத்துக்கு தலைப்பு ரொம்ப முக்கியம். அது தான் பசை, அதை பார்த்து தான் அது இருக்கும். இப்போ என்னன்னா, சில ட்ரெய்லர்லாம் பார்ப்போம். ட்ரெய்லர்லாம் பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, ட்ரெய்லர் பார்க்கும்போதே படத்தில் நல்ல சிறந்த டைலாக்கு, சிறந்த சீனு, சிறந்த எல்லாத்தையுமே அதை 2 நிமிஷத்தில் எடுத்து வச்சிருவோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தெரியும்னா, மொத்த படமே இப்படி தான் இருக்கும்போது நினச்சிட்டு உட்காந்துருவாங்க. மொத்தமே அந்த 2 நிமிஷம் சீன் தான் நல்லா இருக்கும் போல படத்தில். சில படம் அப்படிலாம் இருக்கு. பட் இந்த படம் பார்க்கும்போது அப்படிலாம் தோணல. அற்புதமான இசை, ரொம்ப நாள் கழிச்சு லைவ் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு இந்த படத்துக்கு பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க. ரொம்ப அதான் உயிர். அதாவது ஒரு கதைக்கும் ஒரு சினிமாவுக்கும் நேராக பார்த்த காட்சிகள் அப்படி முக்கியம். அதாவது அந்த படைப்பாளி இந்த விஷயத்தை நேரடியாக பார்த்துருக்கணும். அது மாதிரி அருண்குமார் சேகரனுக்கு நிறைய உண்மையான விஷயங்களை நேரடியாக பார்த்து தான் இதை ஒரு ட்ரூ நல்ல கதை, அதாவது நல்ல உண்மையான ஒரு கதையை சொல்லணும்னு ப்ராமிஸாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவருடைய வாழ்த்துக்கள். அவரே கதாநாயகன் நடிச்சிருக்காரு, அதுக்கு இன்னொரு டபுள் டமாக்கா வாழ்த்துக்கள். அதாவது ஒரு படம் பண்ணும்போது இப்போ ஸ்க்ரீன் பண்ணுறோம் அப்படின்னா, பிரசாத்தில் ஸ்க்ரீன் பண்ணுறோம், எல்லாரும் படம் பார்க்க வாங்கன்னு நம்ம தெரிஞ்சவங்கலாம் கூப்பிட்டு படம் பார்க்கும்போது முன்னாடி சேர் போட்டு ஒரு கால் மேலே கால் போட்டு நான் ஒரு படம் எடுத்துக்க பாரு அப்படின்னு கால் போட்டு உட்காரணும். அதை விட்டுட்டு படத்தை போட்டுட்டு பின்னாடி போய் நின்று கை கட்டு, ஐயோ படம் முடிஞ்சு என்ன சொல்ல போறாங்க தெரியலையே அப்படின்னு நடுங்கிட்டு ஒரு படம் பண்ணக்கூடாது. ஆனா அந்த மாதிரி முன்னாடி சேர் போட்டு உட்கார மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு அருண்குமார். ரொம்ப இயல்பான முகங்கள் படத்துல, ரொம்ப யாருமே பார்க்கல, புதுசா இருக்காங்க எல்லாருமே, ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. முக்கியமா போட்டோகிராஃபிக்கு, சினிமாட்டோகிராஃபிக்கு அசத்திட்டாங்க.
அந்த கடைசியா மூணாவதா போட்ட பாட்டலோட இறுதி காட்சி இன்னும் மனசுலயே எனக்கு இருக்குது. பிரமாதமான ஒளிப்பதிவு. ஸோ பாடலாசிரியர் பாலா ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. அது நிறைய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். சினிமா இன்னைக்கு வந்து சின்ன படங்களுக்கு நிறைய இந்த மாதிரி இடத்துல வந்து சின்ன படங்கள் பட்ஜெட்னாலே போராளிகள் மாதிரி வந்து நின்றுவாரு. அண்ணன் ராஜன் அவர்களும் சரி, ஜாக்கோ தங்கமாசன் சரி, பேரரசு சரி. ஏன்னா அதுக்கு சின்ன படம் நிறைய கத்த வேண்டி இருக்குது. பெரிய படம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே இருக்கவங்க கத்திடுவாங்க. அதனால அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பப்ளிசிட்டி வந்துருது. ஆனா சின்ன படங்களுக்கு நாம கத்த வேண்டி இருக்குது. இன்னைக்கு எப்படின்னா சினிமாவுக்கும் சீரியலுக்கும் என்ன டிஃபரெண்ட் தெரியுமா உங்களுக்கு? அதாவது சீரியல்ல வந்து நடிக்கிறவங்களை பார்த்து வீட்டில் இருக்கவங்க ஆளுதா அது சீரியல். சினிமா எடுத்தவனே ஆளுதா அது படம். எடுத்தவனே ஐயோ இவ்வளவு சின்ன படங்களுக்குள்ள நிலைமையை சொல்றேன். ஸோ ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள்ல இருக்குது. இதெல்லாம் கூட ஓப்பனிங்ல ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த இதெல்லாம் நீ போட்டிருக்கியா, பழக்கமே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அதாவது இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை ஒரு சில விஷயமா வச்சிருக்காங்க. ப்ராமிஸா அந்த படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்பலாம். ஸோ படக்குழு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் சார்பாக தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி. அடுத்ததா திரையில இது சத்தியம், நான் எனக்கு உயிருக்கு ஆபத்துக்கான மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன், இல்லை யூஸ் பண்ண மாட்டேனே வர்மக்கலைக்கு சத்தியம் வாங்கினாரு. அது இன்னைக்கு வரையும் பயந்துட்டு இருக்கேன். சொல்லித்தரதுக்கும் பயம், செய்யறதுக்கும் பயம். அந்த சத்தியம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த பிராமிஸுங்கும் போது. ஆனால் சத்தியம்னா பேரரசு சொன்ன மாதிரி சத்தியத்துக்கு ஒரு பலம் பிராமிஸ்க்கு கிடையாது. அம்மாவுக்கு ஒரு பலம் மம்மிக்கு கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த பிராமிஸு. ஆனால் இது வந்து பிராமிஸ் அப்படிங்கும் போது இது வந்து நமக்கு ஒரு உணர்ச்சியை தான் தோணுச்சு. ட்ரெய்லரை பார்க்கும்போது நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து நின்றுட்டு பார்த்தேன். சாங் பார்க்கும்போது நம்ம அருண் சார் வந்து நடித்ததை பார்த்தேன். ஒரு பெரிய பாறையில இருந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. உணர்ச்சி வேகத்தில் பாறை வந்து டைவ் பண்ணிட போறாருன்னு பயம் வந்துட்டேன். ஏன்னா அவர் நடிச்சாரா வாழ்ந்தாரான்னு தெரியல. அந்த மாதிரி அற்புதமா நடிச்சிருந்தாரு. உண்மையிலே கிரேட் அருண் சார். ரொம்ப நான் அவர் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி ஏதோ சும்மா குழந்தை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருப்பாருன்னு பார்த்தா பிரமாதமா நடிச்சிருக்காரு. இன்னொரு நடிகை திலகம் மாதிரி நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல நடிகை திலகம் மாதிரி, நடிகை திலகத்துக்கு ஈக்குவர் யாரும் இல்லை, அவர் மாதிரி தான் சொல்றேன். எல்லாருமே நடிகை திலகம் மாதிரி தாங்க நடிக்கிறாங்க. யாரும் எல்லாமே அவர் பார்த்து தான் காப்பி அடிக்கணும். அப்ப நான் கூட நடிக்கிறேன்ல, அவரை பார்த்து காப்பி அடிச்சு தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் படம் பார்க்குறேன், சரி என்னென்ன படம் பண்ணலாம் நடிக்கலாம் அப்படின்னு. நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் பார்க்குறேன். ஏன்னா சண்டைங்கிறதுனால அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்றேன். நீங்க நடிகை திலகத்தை ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அதனால நான் உண்மையாவே சத்தியமா அந்த இடத்துல சொன்னேன், இவர் என்ன மேல இருந்து விழுந்து வரால, காதல் பெயிலே இல்லை அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி உண்மையில லவாஸ் ஆகுது படத்துல தான் லெவல. சரி இல்ல அப்படி தோணுச்சு எனக்கு. அப்படி ஒரு நடிப்பு. ஏன் மனைவி காதலிக்க கூடாதானே? நீங்க ஒரு காதல்னா வேற யாருன்னு நினைச்சீங்களா? மனைவி உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்களா? அவங்க மேடைக்கு கூப்பிடுங்க, சால்வ போடுங்க. அவங்க ஒய்ஃபை கூப்பிடுங்க. அவங்க அப்பா வந்திருக்காங்களா? குழந்தை அழட்டும் சார். குழந்தைங்க ஒரு சால்வ போடுங்க, கூப்பிடுங்க சார். முடிச்சாச்சுங்க. அவங்க சால்வ போட்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. வாங்க சொல்லுங்க சார். எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க. வாங்க மேடம், வாழ்த்துக்கள். வேண்டாமா? சரி சரி, ஓகே ஓகே. என்ன பெருசு, சூப்பர். குழந்தை முழிக்குது பாருங்க. என்னடா நமக்கு அப்பா சால்வ போடுறாங்க. வந்துருக்காங்களா? சாரோட அப்பா அம்மா வாங்க சார். இல்ல சார் நான் முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான், பூரா நன்றி வணக்கம் சொல்லிடுவோம், அவ்வளவுதான். அப்பா அம்மா சார் இதெல்லாம் என்னைக்கே ஒரு நாள் நடக்குது சார். இப்போ அடுத்த வருஷம் தான் அடுத்த படம் நீங்க ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ண போறீங்க தானே? சார் ராஜன் சார். சரி ஓகே. ஓகே. அப்புறம் மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. அதோட அந்த பாலா பாடல் எழுதினார் இல்லையா, ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்க பாடல் பார்க்கும்போது. லெலின் சார் இப்போ வந்து ஒரு படம் நடிச்சு அது பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ அடுத்த படம் அவர் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். ராஜன் சார் வந்து
சினிமாவுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. அதாவது என்ன உடம்பு சரியில்லாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் தான் நினைச்சா வந்துருவாரு. அவருக்கு உண்மையிலே எல்லாருமே கைத்தட்டுங்க அவருக்கு. அதுதான், வேற ஒன்றும் நம்ம செய்ய போறதில்ல. இந்த கைத்தட்டல் மட்டும்தான் அவருக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா சினிமாவில் அவர் உழைச்சது ஃபுல்லாவே வந்து சினிமாக்காரவங்களுக்காக, அவருக்காக உழைக்கல. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் கிட்டத்தட்ட 40 வருஷம் தெரியும். அவர் சினிமாக்காக மட்டும் உழைச்சிருக்காரு, அவருக்காக உழைச்சாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த மாதிரி நல்ல மனிதர் வந்திருக்காரு. அவருக்கு சந்தோஷமான வரவேற்பு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க சகோதரன் ரஞ்சித், அவருக்கும் அவர் சீக்கிரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு மேடையில் இருக்க அனைத்து எடிட்டர்ஸ் வந்திருக்காரா? எடிட்டர் சார் சூப்பர், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நான் அந்த சாங் பார்த்தேன், ரொம்ப நல்ல அற்புதமான எடிட்டிங், கேமராமேன் அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அற்புதமாக பேசினாரு. உண்மையில விட்டா நான் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பேசுவேன்னு நினைச்சேன். ஏன்னா 4 பக்கம் 8 பக்கம் 2 பக்கம் எழுதியிருக்காரு. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் இந்த 4 பக்கம் பேசுவார்ல, அதுல இடையில ஒரு 3 பக்கத்தை உள்ள விட்டாரு எதார்த்தம் பேசும்போது. அப்ப நினைச்சேன் அப்படின்னு சாயங்காலம் ஆயிடும். அப்ப அவர் யாராவது சொன்னாங்க, இல்ல சார் ஒரு 5 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாரு. அக்கா, எங்க கவிதா அக்கா வந்து சொன்னாங்க, என்னங்க இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. மேட்டர் முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. இந்த படம் ட்ரெய்லரு சாங்கு எல்லாமே பேரரசு வந்து சும்மா சாதாரணமா பாராட்ட மாட்டேன். அவர் நான் எல்லாம் பார்க்கலனாலும் நான் ஒரு சாங் மட்டும் பார்த்தேன். அந்த சாங்லயே இந்த படம் எப்படி நம்ம ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்க பார்ப்போம்ல, அந்த மாதிரி எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும். ஏன்னா இந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் பார்க்கும்போது தான் மக்களுக்கு வந்து நல்லா இருக்கும். நாங்க அதனாலதான் கில்டு சார்பா நாங்க வந்து 100 தியேட்டர் கில்டு பக்கமா நாங்க வாடகைக்கு எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மீண்டும் எங்களுக்கு எலெக்ஷன் வரும்போது நிச்சயமா வந்து எங்களுக்கு வந்து 100 தியேட்டரை கில்டு பேர்ல வாடகைக்கு எடுத்து முதல் கில்டுல யார் யார் படம் ரிலீஸ் பண்ணாலும் அத்தனை பேர் படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த இது இன்னொரு இது ஆரம்பிக்கிறோம். அது ஒரு 60 லட்ச ரூபாய் செலவாகுது. நாங்க அதையும் பண்றேன். ஏன்னா நிறைய பணம் 6.5 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கோம். சும்மா கிடக்கு பேங்க்ல. அது மெம்பருக்கு யூஸ் ஆகட்டும்னு நினைக்கிறேன். அது நாங்க சீக்கிரம் உங்களுக்கு சேரும்னு சொல்லிட்டு இந்த பிராமிஸ் படம் மிக மிக பெரிய வெற்றி அடையணும். என்ன நேரம் ஆயிடுச்சு. இப்போ ராஜன் சார் அப்படியே என்ன ஒரு பார்வை பார்த்தாரு, என்ன தங்கம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அவர் சாப்பிடணும் இல்லையா? ஏன்னா நம்மளாம் கரெக்டா சாப்பிட்ற ஆளுங்க. சின்ன வயசுலாம் சீக்கிரம் சாப்பிடணும். அதுக்காக அவரும் சீக்கிரம் சாப்பிடணும். இந்த விழா ரொம்ப நல்ல விழாவா இருந்துச்சு. காலையில வச்சிருந்தீங்க, அற்புதமான கூட்டம். எல்லாம் வேலூர்ல இருந்து நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் பார்த்தாக்க தெரிஞ்சு வேலூர்காரங்க நிறைய பேர். ஏன்னா நான் நிறைய பேர் அடிக்கடி நாங்கள் டோர்னமெண்ட்டுக்கு வர்றதுனால அதை பார்த்தேன். இந்த பிராமிஸ் படம் தமிழ் உலகம் இருக்க வரைக்கும் இருக்கும், பிராமிஸ் உலகம் இருக்க வரைக்கும் இருக்கணும், இந்த சத்தியமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, உலகத்துல இந்தியனா பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்தியன் தான் புண்ணிய பூமி. அதுலயும் தமிழனா பிறக்கிறதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணுனா தமிழனா பிறக்க முடியுங்கிறதுக்கு உதாரணம் சித்தர்களும் புனிதர்களும் நிறைய தெய்வங்களும் நிறைந்த நாடு இந்த தமிழ்நாடு. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வென்றே தீர்வு. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வாழ்த்து வந்திருக்கிற தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் மீது மிகுந்த அக்கறை கொண்ட, தமிழ் திரைப்படத்தின் மீது ஆர்வமும் அக்கறையும் கொண்ட பெரியோர்களே, மேடையில் இருக்கிற என் அருமை தம்பி ஜாக்குவார் தங்கம், தயாரிப்பாளர், ஒரு நல்ல தமிழர். தமிழன் பண்பாடே நன்றி சொல்வது. ஒருத்தரை கூட விடல, எல்லாரையும் கோட் பண்ணி அற்புதமா நன்றி சொன்னார். அது தமிழனின் உயிர் பண்பாடு. அதாவது அரசியல்ல சொல்லுவாங்க, சொல்லதெல்லாம் செய்துட்டோம், சொல்லாதையும் செய்துட்டோம். ஓட்டு போட்டவங்களுக்கு செஞ்சிட்டோம், ஓட்டு போடாதவங்களுக்கு செஞ்சிட்டோம். இவரு ஒத்துழைச்சவங்களையும் செஞ்சிட்டார், நன்றி சொல்லிட்டாரு. ஒத்துழைக்காதவங்களும் நன்றி சொல்லிட்டார். ஒரு அற்புதமான ப்ரொடியூசர், ஒரு நல்ல டைரக்டர் அண்ட் ஹீரோ. தம்பி அருண்குமார் சேகரன், எடிட்டர், மியூசிக், பாட்டு எழுதியவர், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு மன திருப்தி என்னன்னா, ஒரு நல்ல படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம், ஒரு 4 சாங், அற்புதமான சாங் பார்த்தோம். அதற்காக அவங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லி, அடுத்த நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை சொல்லி, ஒரு தமிழ் பண்பாடு குத்துவிளக்கு ஏற்றி ஆரம்பிச்சாங்க. குத்துவிளக்கு ஏற்றுறது என்பது நம்முடைய தமிழ் பண்பாடு.
இருள் நீங்கி ஒளி வீசணும். இப்ப அது மட்டும் இல்ல, குத்து விளக்கு பண்பாடு. குத்து விளக்கு ஏத்தனா என்னென்ன வேணும்? என்ன வேணும்? எண்ணெய், திரி, தீ. எண்ணெயை ஊற்றி திரிய வச்சு தீயை ஏத்துறோம். அது ஒரு 10 முறை சொல்லி பாருங்க. எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி. கடவுளே, நான் இருளில் இருக்கிறேன், உனக்கு ஒளியேற்றுகிறேன், நீ என்னை திருத்தி என்னையும் வாழவை மக்களையும் வாழவை என்பதுதான் அது. மனிதனுக்குள்ள பொறாமை, பொச்சரிப்பு, பொல்லாங்கு, தீய வழக்கங்கள், அவன் அழிஞ்சு போகணும், இவன் கெட்டு போகணும் என்று நினைக்கிற அந்த இருள் நீங்கி என்னை திருத்தி பிறரை வாழ வைக்க நானும் வாழ இறைவா அருள் புரி என்பதுதான் அது. அதுபோல இந்த படம் ஒளி வீச, மக்கள் மனதில் இருளைக்கு ஒளி வீச குத்து விளக்கு ஏற்றப்பட்டது. ஆக அந்த அருமை பண்பாட்டை நான் வாழ்த்துகிறேன். நல்லா இருந்தது சாங், 4 சாங் நல்லா இருந்தது, எடிட்டிங் நல்லா இருந்தது, பிக்சரைஸ் நல்லா இருந்தது. எல்லாரும் சொல்லிட்டாங்க படம் வெற்றி பெறணும், வாழ்த்தணும், உண்மையா வாழ்த்தணும்னு. கவிதா என்ன கடைசியா விட்டாங்க, அதுக்கு ஒரு நல்ல காரணம்னு சொன்னாங்க, ஏற்றுக்கிட்டேன். இந்த படம் வெற்றி பெறும், பெற்றால் அடுத்த படம் எடுப்பார். சினிமாவுக்கு லாபம், சினிமா தொழிலாளர்களுக்கு லாபம். பணம் வந்ததுன்னா திருப்பி எங்க ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த படத்தில் தான் முதலீடு பண்ணுவாங்க. அதுபோல ப்ரொடியூசருக்கு போட்ட பணம் வந்து அடுத்து அவர் படம் எடுத்து பல 100 குடும்பங்களை வாழ வைக்கணும், தொழிலாளர் குடும்பங்கள் என்பதை வாழ்த்தி இந்த தமிழ் சினிமாவை பழி வாங்கிறதுக்குன்னே சில காரியம் நடக்குது. ஜனநாயகன் ஒரு படம், அது ஹீரோ, பெரிய ஹீரோ, அவர் சாதாரணமா நடிச்சு ஹீரோவா இருந்திருந்தா இந்த குடும்பம் வந்திருக்காது. அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நான் தான் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆறுவேன் அடம் பிடிச்சார் பாருங்க, அதுல நிறுத்தணும். யாருமே எடுத்த உடனே நான் தான் முதலமைச்சர்னு சொல்ல வரலாறே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. எலெக்ஷன் நின்று மக்கள் கிட்ட சொல்லி மக்கள் பெருவாரியா வாக்கு போட்டு எம்எல்ஏக்கள் அதிகமா மெஜாரிட்டி வந்து அவங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும். எடுத்த உடனே நான் முதலமைச்சர்னா 50-60 வருஷமா கட்சி நடத்துறாங்களே அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க? அதுல யாருக்கோ ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துருச்சு. கூப்பிட்டு பார்த்தாங்க, இல்ல நான் தனிதான்ட்டாரு. தனிதானே, ஜனநாயகத்தை பார்த்துக்கிறேன். அது இந்திய ஜனநாயகம். அதாவதுங்க, ஒரு படம் முழுசா எடுத்து யாரு ஹீரோ, எந்த கட்சியெல்லாம் நான் பேச வரல. தமிழ் சினிமா நிலை என்ன? ஒரு படம் எடுத்து முடிச்சாச்சு, அது 400 கோடி 500 கோடியா தெரியாது. ஹீரோவுக்கு மட்டும் 250 கோடி, ஒரு 100 கோடியில படம் 350 கோடி இருக்கும், அவ்வளவுதான். ரைட். ஒரு முதலாளி, ஒரு தயாரிப்பாளர் பண்ணா. இப்ப கஷ்டம் யாருக்கு? தயாரிப்பாளருக்கு. ஹீரோக்கள் படம் வரலன்னு வருத்தப்படலாம், ஆனா பணம் வரலன்னு கஷ்டப்படுறாரா? பணம் வாங்கிட்டாரு, எப்போ கொடுத்துட்டாங்க, அதனால அவருக்கு கஷ்டம் இல்லை. ஆனா பணம் போட்ட முதலாளி, எங்க தயாரிப்பாளர் அவஸ்தப்படுறார். இதுல என்ன நியாயம்னா நிச்சயம் நியாயமே இல்லை, பழி வாங்குதல் ஒண்டிதான். டிசம்பர் 19 படம் பார்த்துடுறாங்க, 22 சர்டிபிகேட் கொடுக்குறேன், கட்டெல்லாம் கொடுக்குறாங்க. 24 கட்டு கொடுத்தாச்சு. 24ஆம் தேதி சர்டிபிகேட் வரும்னு நம்பினா பதிலே இல்லை. சென்சார் போர்டு பதிலே சொல்ல, இவங்க மெயில் அனுப்புறாங்க, சர்டிபிகேட் அவன் இல்லை. அப்போ கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல போன உடனே லாக். 1 மாசம் மேல ஆகுது, படம் வரல. அப்போ இவ்வளவு ஒரு அரசியல் பழி வாங்குதல் என்பது
அவர் எங்க போறாரு என்ன இப்ப பாருங்க, நாளைக்கு அவர் சொல்லட்டும், நான் இந்த கட்சியோட அலைன்ஸ் போயிடுறேன் சொல்லட்டும், நாளை அந்த சாயந்தரம் 1 ஹவர்ல வீட்டுக்கு சர்டிபிகேட் போயிடும். அப்போ 100க்கு 100 அரசியல் விளையாடுது, அது தவறு. சினிமா உலகை பழிவாங்காதீர்கள். அவருக்கு குரல் கொடுத்தாங்களா? யாரும் கொடுக்கல. ஏன்னா மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவர் யாருக்கும் குரல் கொடுக்கல, அவர் யாருக்கும் கொடுத்ததில்லை. அதனால இப்ப எல்லாரும் அவரை விட்டாங்க. அதனால அவருடைய தைரியத்தில் அவர் தான் இனி வெற்றி பெறணும், தயாரிப்பாளர் காப்பாற்றணும். ஆகவே நான் எந்த அரசானாலும், இது மத்திய அரசு தான் காரணம், மாநில அரசு மேல சொல்ற அர்த்தமே இல்லை. முதலமைச்சரே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி பழி வாங்க கூடாது என்று அவரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். ஆகவே இந்த எந்த அரசானாலும் இந்த ஜனநாயகத்தை விரைவில் விஷயத்தை முடிச்சு, கோர்ட்டு மேட்டர் முடிச்சு, அந்த படம் ரிலீஸ் ஆகி ப்ரொடியூசர் காப்பாற்றப்பட வேண்டும். அதான் என் நோக்கம், வேற என் நோக்கம்ல இல்லை. அடுத்து அவர் படம் தயாரித்து ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கொடுக்கணும். அந்த நோக்கத்தோடு தான் நான் சொல்லுகிறேன், ஜனநாயகம் படம் விரைவில் வெளியாக வேண்டும். உங்கள் அரசியலுக்காக சினிமாவை பழிவாங்காதீர்கள் என்று பொதுவாக சொல்லி, இந்த ப்ராமிஸ், சத்தியம், உண்மை, மெய், சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த படம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. உண்மையாக சொல்லுகிறேன், இந்த பணம் திரும்பி வர வாய்ப்பு இருக்கிறது. நான் தயாரிப்பாளரும் கலைஞர்களையும் வாழ்த்தி இந்த படம் வெல்க என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போட்டோஸ் கொஞ்சம் வாங்க. வீடியோ ஃபர்ஸ்ட். வீடியோ ஓகேவாப்பா? ராஜேஷ்